ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நைட்டு விலாக் என்ன செய்கிறேன்னா, நான் சாப்பிட்டுட்டு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது. டெய்லி நைட்டில் கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் காலையிலேருந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே சமையல் பண்ண முடியும். மணி பாருங்க எத்தனை ஆகுது, 12:15. எல்லாம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அம்மையும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. அவர் சாப்பாடு எடுத்துரும். இப்போ இன்றைக்கி அப்படி விட்டுட்டு மறந்துட்டேன்னா காக்ரோச் எவ்வளோ சாமி பூஜை இருக்குல்ல. இப்போ இவரும் படுக்க புறப்பட்டாரு. பெட்டெல்லாம் வெறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் விஸ்கியும் ஒரு மாதிரி கிறங்கிட்டு வரா. இப்படி சாமிக்கு வைக்கிற சாப்பாடு இந்த பக்கம் தட்டிட்டேன்னா காலையிலேயே புறாவெல்லாம் ஆமாம் புறா தான், நானும் தப்பாக சொல்லிட்டேன். புறா வந்து சாப்பிட்ருவோம். 5 மணிக்கே காக்காவும் புறாவும் குடஞ்சிட்டு வருவாங்க. இதில் எப்போவுமே தண்ணி வச்சுருப்போம். புறாவும் காக்கா வந்து குடிப்பாங்க. இவ்வளோ தால் மிச்சம் ஆகிட்டு, சாப்பாடு மிச்சம். சாப்பிட்ட வேலை பார்க்கணும். சோம்பேறி. நைட்டில் கொஞ்சம் வெந்தயக்கீரை பண்ணியிருந்தேன். இவ்வளோ மிச்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ மாடு மாதிரி வேலை பார்ப்பேன். சாப்பிட்டு முடிச்சுருந்தா ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாத்திரம் நைட்டில் தேய்ப்பீங்களா, காலையில் தேய்ப்பீங்களா? கேஸுமே நைட்டில் சுத்தமாக துடைச்சிடும். இது நல்ல ஸ்வைங்